டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வாழ்த்துக்கள். பாசிட்டிவா இருங்க. கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் தொடங்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கலந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வருவது சர்வ நிச்சயம். கண்டிப்பாக நீங்க அத்தனை பேர் வெற்றியாளர் தான். அந்த மனதோடு நீங்க செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்க அனைவரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடும் வெற்றியோடும் அந்த நாட்களை தொடங்க முடியும். மகிழ்ச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் ஏர்லி பேட் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எந்த அளவுக்கு உங்க மனதில் அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத விரைவில் நீங்களே பேசுற அளவுக்கு ஒரு டைம் வரும். கண்டிப்பாக அப்ப நான் புரிஞ்சுக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த பிவிசி மெட்டாவை பத்தி நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா, இந்த விஷயத்தை முழுமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிவிசி மெட்டா அப்படின்னா என்ன? அந்த பிவிசி மெட்டா இன்னைக்கு எந்த பிளானிங்ல நம்ம கையில கிடைச்சிருக்கு, இதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில எப்படி மாற்றங்கள் அடைய போறோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாற்றங்களை நம்ம அனைவரும் அடைய போகிறோம். அதில் எந்த மாற்றம் இல்லை. மாற்றம் ஒன்றே நிலையானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ அப்படிங்கிறது மக்களால் மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். ஏன்னா இந்த டோக்கனை உருவாக்குனது எல்லாமே மக்களால் சேர்ந்து மக்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் டோக்கன் அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கீங்க. ஸோ இன்னைக்கு 2015 இருந்து 2024 வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிஸ்டம்னா அது பால்வின் சிஸ்டம் மட்டும்தான். பிரம்மாண்டமா ஒரு டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல இன்னைக்கு சாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய தடைகள், நிறைய இடையூறுகள், இது எல்லாமே சமாளிச்சு இதுல இருக்கக்கூடிய அத்தனை பார்ட்னர்களையும் பாதுகாப்பாக இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. காலம் முழுவதும் நம்மளை பாதுகாக்கிறது தான் அவங்களுடைய வேலை. நம்மளுடைய வேலை என்ன தெரியுங்களா? இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டை சரியா புரிஞ்சுக்கிட்டு அதுல நிறைய ஆன் பண்றது தான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா? சோ அப்ப அவங்க நம்மளை பாதுகாக்க தயாராயிட்டாங்க, நாம பணம் சம்பாதிக்க தயாராயிட்டோம். அப்ப நம்மளுடைய மில்லியனர்ஸ் கோல் செட்டிங்ல கண்டிப்பாக ஜெயிச்சே தீர்வு. ஏன்னா நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, ஜெயிச்சுட்டு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்திருக்கும். அதனால ஜெயிச்சே தீர்வோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. 100க்கு 100% நம் அனைவரும் வெற்றியாளர் அப்படிங்கிறதை நம்ம நிரூபிச்சிருவோம். வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்ட். இதுல ஃபார்மிங் முறையில நம்ம பல லட்சங்களும் பல கோடிகளும் சம்பாதிக்க போறோம். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. இதுதான் நம்மளுடைய ப்ராஜெக்ட். அப்ப இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள நாம உள்ள வரணும் அப்படின்னா ஒரு சீடு பார்ட்னராக உள்ள வரணும். வழிமுறைகள். அப்ப இந்த சீடு பார்ட்னரா உள்ள வரணும் அப்படின்னா நாம மினிமம் ஒரு 2500 ரூபாய்க்கு உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை நம்ம இந்த இடத்துல பை பண்ணணும். ஓகேங்களா? சோ அந்த 2500 ரூபாய்க்கு உண்டான பிவிசி மெட்டாவை நம்ம நமக்காக தான் நம்ம பை பண்றோமே தவிர சிஸ்டத்துக்கு வாங்கி கொடுக்கல. ஓகேங்களா? சோ அப்ப ஷேடு பார்ட்னராக யாரு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலும், யாருக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்திருந்தாலும் மினிமம் 2500 ரூபாய் இருந்தால் போதும் சைடு பார்ட்னர் ஆகலாம். மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓகே. அடுத்து இந்த விர்ச்சுவல் லேண்டுக்குள்ள ஃபார்மிங் முறையில லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன். சோ அதுதான் இந்த டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்ப சைடு பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கு 2500 ரூபாய் இருந்தால் போதும் நம்ம சைடு பார்ட்னராக மாற முடியும். இன்னொருவருக்கு வாய்ப்பும் கொடுக்க முடியும், அவரும் சைடு பார்ட்னராக மாற முடியும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த 2500 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன? மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் அசெட்.
இந்த பிவிசி மெட்டா ஒரு $10 நிகரான பிவிசி மெட்டாவை நம்ம பிவிசி மெட்டாவில் ஸ்டேக்கிங் பண்ணி வைக்கிறோம். இதற்காக நானும் இந்த பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்ட்ல ஒன் ஆஃப் த சீடு பார்ட்னர் அப்படிங்கிறதை நாம அந்த இடத்துல என்டர் ஆயிட்டோம். அப்ப அந்த $10 உண்டான பிவிசி மெட்டா முழுமையாக நமக்கே திரும்ப டெய்லி 0.25% விதமாக நமக்கு திரும்ப வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $11 நிகரான பிவிசி மெட்டாவை நம்மளுடைய கனெக்டட் வாலெட்ல சேவ் பண்ணி வச்சீங்கன்னா போதும். இது நம்ம பாக்கெட்ல பணம் இருக்க மாதிரி எப்ப வேணாலும் இதை பயன்படுத்திக்க முடியும். அப்ப இந்த $10 இந்த $11 சேர்ந்து குறைந்தது ஒரு 200 to 300 பிவிசி மெட்டா டோக்கன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக நமக்கு கிடைச்சிடும். இந்த அசட் முழுவதும் நமக்கே தான் சொந்தம். ஒரு $5 நிகரான பிஎன்பியை நம்மளுடைய வேலெட்ல ஹோல்டு பண்ணி வைக்கிறோம். எதற்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா ஒரு ஸ்மார்ட் டோக்கன். உலகம் முழுவதும் டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் டெபிட் ஆகும். அது எதுல டெபிட் ஆகும்னா, எந்த ஒரு பிளாக் செயின் நம்மளுடைய பிவிசி மெட்டாவை உலகம் முழுவதும் கொண்டு போய் டிரான்சாக்சனுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோ அந்த நெட்வொர்க் என்ன தெரியுங்களா? பிஎன்பி. அப்ப அந்த பிஎன்பில ஒரு $5 நிகரான பிஎன்பியை நம்ம வேலெட்ல ஹோல்டு பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சின்னதாக ஒரு சம் பர்சன்டேஜ் ஆட்டோ டெபிட் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்ப மொத்தமாக $2500 நம்ம இந்த இடத்துல சீடு பார்ட்னரா இணையறதுக்கு நம்ம கொடுக்கறோம். ஆனா அங்க கிட்டத்தட்ட 200 to 300 பிவிசி மெட்டா டோக்கன் நம்மளுடைய வேலெட்ல சேவ் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி, இந்த பிவிசி மெட்டா வருங்காலத்தில் அது $10 வந்ததுன்னா கிட்டத்தட்ட $2 லட்சம் ஆகும். அதுவே ஒரு $100 ஒரு 5 வருடம் கழிச்சு வருது அப்படின்னா நமக்கு எவ்வளவு ஆகுங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம். அதுவே $1000 ரீச் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட 2 to 3 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பை இந்த சீடு பார்ட்னராக நம்ம இணைவதனாலே கிடைக்கும். அப்ப சீடு பார்ட்னராக நாம் இணைந்ததுக்கு பெருமைப்பட வேண்டும். நம் நிறைய பேருக்கு வாய்ப்பை கொடுத்திருந்தா இன்னும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். காரணம், வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ கையில எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 100 பேர்த்துக்கு சீடு பார்ட்னர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, 1 வருஷம் இல்ல, 5 வருஷம் இல்ல, கண்டிப்பாக ஒரு நாள் இந்த பிவிசி மெட்டாவோட விலை லட்சக்கணக்கில் வரப்போகுது. அப்ப அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிவிசி மெட்டாவுடைய கவுண்டிங் பொறுத்து அவங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அசட்டினுடைய வேல்யூ கூடுமா கூடாதா? கண்டிப்பாக அப்படி கூடும்போது இதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு தான் அந்த முழு பலனும் கிடைக்கும். சோ வாய்ப்பை கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க. சோ சீடு பார்ட்னராக நிறைய பேர்த்தை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அதுக்குண்டான பயிற்சி நீங்க முழுமையா எடுத்துட்டீங்க. சோ முயற்சி எடுங்க, நிறைய பார்ட்னர்களை உருவாக்குங்க. உங்களுக்கு கீழே 20 பேர் தான் வரணும் அப்படிங்கறதெல்லாம் கண்டிஷன் கிடையாது. நீங்க 20 இல்ல 30 கொடுக்கலாம், 50 கொடுக்கலாம், 100 நபர்களுக்கு கூட வாய்ப்பை கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். சோ அடுத்ததாக இந்த ஃபார்மிங் ப்ராஜெக்ட் மூலியமாக லட்சங்களும் கோடிகளும் நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். சோ அப்ப அந்த லட்சங்களும் கோடிகளும் எப்படி சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு சிஸ்டம் நமக்கு ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுக்கும் போதெல்லாம் எளிமைப்படுத்தி கொண்டே இருக்காங்க. இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டு ஆஃபர், இந்த ஆஃபர் அப்படின்னா ஏதோ குறுகிய நாட்கள் அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம 1:2 1 டேல எப்ப கம்ப்ளீட் பண்றோமோ அது ஃபர்ஸ்ட் டே. சப்போஸ் 1:2 நீங்க இன்னைக்கு பண்ணல, நீங்க மட்டும் தான் 100 பண்ணிருக்கீங்கன்னா அதுல இருந்து 7 days நமக்கு ரிவார்டு ஆஃபர் கொடுப்பாங்க. சோ அதுதான் அந்த ஆஃபர். ஓகேங்களா? ரைட். ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர். ஓகே, இப்ப நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு நான் $100 என்னுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல பண்றேன். 1:2 ரேஷியோவை நான் இன்னைக்கே கம்ப்ளீட் பண்றேன். எப்படி கம்ப்ளீட் பண்றேன்? நான் $100 உள்ள இன்புட் பண்றேன். எனக்கு கீழே நான் அறிமுகப்படுத்தி வைத்த 2 பார்ட்னர்கள்,
நிறைய பார்ட்னர் அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதுல ஒரு 2 பார்ட்னர்கள் என்னை போலவே $100 கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏர்லி பேர்ட் ரிவார்டாக 0.70% கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரே நாள்ல இன்னைக்கு ஒரே நாள்ல நீங்க ஒரு 100, உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள் 100. இதுக்கு பேரு தான் 1:2. இந்த 1:2 இன்னைக்கே கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏர்லி பேர்ட்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டு 0.70%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு எப்போதும் போல நீங்க 1:2 பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20 வந்துடும். ரெஃபரல் ரிவார்டு அதே போல நீங்க செல்ஃப் ஃபார்மிங் 1:2 நீங்க பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் டீம் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வந்துடும். அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டுங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய ரிவார்டு. அப்ப ஏர்லி பேர்டோட ரிவார்டு எவ்வளவுங்க? 0.70. அப்ப நமக்கு கூடுதலாக நமக்கு இன்கமை விரைவாக கொடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு ஏர்லி பேர்டுக்கு 70, செல்ஃப் ஃபார்மிங்க்கு 20, ரெஃபரலுக்கு 10, டோட்டலாக 1% கிடைக்குது. அதாவது இன்னைக்கு ஒரே நாள்ல நான் 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1% ரிவார்டு. நார்மலா செல்ஃப் ஃபார்மிங்ல 200% ரிவார்டு. நார்மலா செல்ஃப் ஃபார்மிங் லெவலுங்க நீங்க எவ்வளவு பண்றீங்களோ, எவ்வளவு ஃபார்மிங் பண்றீங்களோ அப்படி 200% ரிவார்டு. அப்ப நம்ம மினிமம் 100 பண்ணிருக்கோம். அப்ப 200% அப்படின்னா 200 USDT. அப்ப அந்த 200 USDTயும் டெய்லி 1% அப்படின்னா டெய்லி $1. அப்ப $200 நமக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வெறும் 200 நாட்கள் இருந்தால் போதும். நமக்கு அந்த 200% ரிவார்டான அந்த $200 நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டேல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஃபர்ஸ்ட் டேல 1:2 ரேஷியோவை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நமக்கு டெய்லி 1%, நமக்கு கிடைக்கக்கூடிய 200% ரிவார்டு அந்த $200 200 நாட்கள்லயே நமக்கு கிடைச்சிரும். இல்ல சார், நான் ஃபர்ஸ்ட் டே பண்ணிட்டேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் ஃபர்ஸ்ட் டேல பண்ணல, 2வது நாள் தான் பண்ணிருக்காங்க, அப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா ஏர்லி பேர்ட் ஆக்சுவலா 7 days ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். 2வது நாள் தான் உங்களுடைய 2 பார்ட்னர் வந்திருக்காங்க, ஆனா நீங்க முதல் நாளே பண்ணிட்டீங்க. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணும்னா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு அப்படியே தான், ரெஃபரல் ரிவார்டு அப்படியே தான். ஏர்லி பேர்ட் ரிவார்டுல மட்டும் 10% லாப்ஸ் ஆகும், குறையும். ஏன்னா 2வது நாள். அப்ப நமக்கு ஒரு நாளைக்கு 0.9% ரிவார்ட். இப்ப 2வது நாள்ல உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர் அவங்க 100 பண்ணியிருந்தால் உங்களுக்கு 2வது நாள் ஏர்லி பேர்ட் ஆஃபர் மூலியமாக உங்களுடைய ரிவார்டு ஒரு நாளைக்கு 0.9% ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இது 2வது நாளைக்கு உண்டான ஆஃபர். இல்ல சார், 2வது நாளும் அந்த பார்ட்னர்கள் பண்ணல, ஆனா நான் பண்ணி 2 நாள் ஆயிடுச்சு, 3வது நாள்ல தான் என்னுடைய டைரக்ட் ரெஃபரல் பார்ட்னர் 2 பேர் ஒரு 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா அது 3வது நாள் ஏர்லி பேர்ட் ஆஃபருடைய ரிவார்ட். அப்ப 3வது நாள்ல வந்து எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா ஏர்லி பேர்ட்ல இருந்து 0.50%, செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து 0.20%, ரெஃபரல் ரிவார்டுல இருந்து 0.10%. யோசனை பண்ணி பாருங்க. நாம $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 3வது நாள்ல தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் 100 பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்கு 1:2 எப்ப மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா 3வது நாள்ல மேட்ச் ஆயிருக்கு. அப்ப சிஸ்டம் ஏர்லி பேர்ட்ல அப்பயும் நமக்கு ரிவார்டு தராங்க. என்ன தராங்க? 0.50% ரிவார்டு தராங்க. செல்ஃப் ஃபார்மிங் எப்போதும் போலதான் 1:2 நீங்க பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் 20%, ரெஃபரல் ரிவார்டு
1:2 நீங்க பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு. அப்ப டோட்டலாக 0.80% பர் டே. எப்ப மூன்றாவது நாள்ல 1:2 நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட சிஸ்டம் 0.80% ரிவார்டை கொடுக்க தயாரா இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த ஏர்லி பேர்டை சரியா புரிந்து கொண்டு சீக்கிரமாக ஒரே நாள் அச்சீவ் பண்றதுக்கு உண்டான முயற்சியை பண்ணணும். சார் மூன்றாவது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் யாரும் 100 பண்ணல. ஆனா 4வது நாள்ல 2 நபர்கள் 100 பண்ணிட்டாங்க. இப்ப ஏர்லி பேர்டில் இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பாக 4வது நாளும் ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஏர்லி பேர்ட் ரிவார்டோடைய ஆஃபர் எவ்வளவுங்க? 0.40% உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீட் செல்ஃப் ஃபார்மிங் பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல நீங்க என்னைக்கு போட்டீங்களோ அன்னையிலிருந்து இந்த 4வது நாள் வரைக்கும் 0.20% தடை இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். டீம் ரெஃபரல் ரிவார்ட் தடை இல்லாம உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்ப 4வது நாள்ல தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் தலா 100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா 4வது நாள்ல தான் உங்களுடைய ஐடி 1:2 ரேஷியோ பிளானை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அப்ப ஏர்லி பேர்ட் 7 டேஸ் நமக்கு ரிவார்டு கொடுக்கறதுனால நீங்க 4வது நாள்லயே அந்த ரிவார்டை எலிஜிபிள் பண்றீங்க. ஸோ 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் 20%, ரெஃபரல் ரிவார்டு 10%, டோட்டலாக 0.70% ரிவார்டு பர் டே. பர் டே 0.70% ஸ்பீட் ரிவார்ட். சூப்பர் சார். 4வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் பண்ணல, அதனால நான் 1:2 இன்னும் கம்ப்ளீட்டட் ஆகல. நான் இன்னமும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் ரெஃபரல் ரிவார்டு மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. அப்ப நான் 5வது நாள் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 பேர் பண்ணிட்டாங்க, 100 தலைக்கு பண்ணிட்டாங்க. அப்படிங்கும் போது அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு 5வது நாள்ல தான் 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. சூப்பர். அப்ப 5வது நாளுக்கு அவங்க ஏர்லி பேர்ட் கொடுக்கக்கூடிய ரிவார்டு எவ்வளவு தெரியுங்களா? ஏர்லி பேர்ட் ரிவார்டு மட்டுமே 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் எப்போதும் போல 0.20, ரெஃபரல் ரிவார்டு எப்போதும் போல 2 பேர்த்துக்கிட்ட இருந்து வரக்கூடியது 0.10. ஸோ அப்ப 5வது நாள்ல 1:2 நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட பர் டே 0.60% ரிவார்டு டெய்லி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 5வது நாள்ல நாம 5 நாள் ஆயிடுச்சு. 5வது நாள்ல 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.60% டெய்லி ரிவார்டோடைய ஸ்பீடு. அப்ப அந்த 200% எவ்வளவு வேகமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் சார். 5வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் 2 நபர்கள் கண்டிப்பாக பண்ணல அப்படின்னா நோ ப்ராப்ளம். உங்களுக்கு இந்த 5 நாளைக்கும் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 20% வந்துட்டு இருக்கும். ரெஃபரல் ரிவார்டு நீங்க எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்டு உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஆனா 6வது நாள்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள்ல ஒரு 2 பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ எல்லாருமே 100 பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2 நபர்கள் பண்ணியிருந்தாவே நீங்க 1:2 ரேஷியோ கம்ப்ளீட். 6வது நாள்ல நீங்க 100 பண்ணி 6வது நாள் ஆயிடுச்சு. 6வது நாள்ல தான் 2 பார்ட்னர் பண்ணிருக்காங்கன்னா அந்த 6வது நாள் கூட ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு நமக்கு கொடுக்குறாங்க. இப்ப 6வது நாள்ல 1:2 பண்ணியிருந்தால் ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு எவ்வளவு சார் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்டோடைய ரிவார்டு மட்டுமே 0.20%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. டீம் ரெஃபரல் ரிவார்டு 0.10%. ஆக மொத்தம் பர் டே 0.50% ரிவார்டோடைய ஸ்பீடு கிடைக்கும். 0.50% ரிவார்டு ஸ்பீடு நம்ம கிடைக்குது. அப்ப அந்த 200% ரிவார்டை நாம் விரைவாக எடுக்கிறதுக்கு 6வது நாள்ல நீங்க ஒரு பேர் மேட்ச் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு
0.50% கிடைக்குது அப்படின்னா இது இந்த ஆஃபரை எப்படி நம்ம பயன்படுத்தணும் புரிந்து கொள்ளுங்க சார். 6வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து யாருமே பண்ணல அப்படிங்கும்போது டோன்ட் வெரி, உங்களுக்கு வரக்கூடிய அந்த செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 6 நாளும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரி டீம் ரெஃபரல் ரிவார்டும் உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஆனா 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார், அப்ப ஏர்லிபேர்ட் எனக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா சிஸ்டம் ஏர்லிபேர்டோட ரிவார்ட் ஆஃபர் 7 நாளைக்கு வச்சிருக்காங்க. அந்த 7 நாள் கால்குலேஷன்ங்கிறது நீங்க என்னைக்கு $100 பண்ணிருக்கீங்களோ அதுல இருந்து தான் 7 நாள் டைம். அப்ப இந்த இடத்துல 7வது நாள் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 பார்ட்னர்கள் 100 பண்ணிட்டாங்க அப்படின்னா 1:2 ரேஷியோ பிளான் உங்களுக்கு 7வது நாள்ல கம்ப்ளீட்டட் ஆகுது. ஸோ அப்ப 7 நாள் வரைக்கும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டும் ரெஃபரல் ரிவார்டும் நீங்க வாங்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப 7வது நாள்ல ஏர்லிபேர்ட் ரிவார்டும் சேர்ந்து வாங்குறீங்க. அப்ப ஏர்லிபேர்ட் ரிவார்டு எவ்வளவுங்க? 0.10%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%. மொத்தம் 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட பர் டே 0.40% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப 7 நாள் ஆஃபர் இந்த ஏர்லிபேர்ட் அப்படிங்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க 100 பண்ணதுல இருந்து 7 நாள் கால்குலேஷன் கொடுக்குறாங்க. 7 நாள் டைமுக்குள்ள எந்த நாள்ல 1:2 பேர் மேட்ச் ஆகுதோ அந்த நாளைக்கு உண்டான ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதனுடைய வேகமும் கிடைக்கும். உங்களுடைய 200% ரிவார்டும் விரைவாக கிடைக்கும். இதுதான் ஏர்லிபேர்ட் ரிவார்டுனுடைய ஆஃபர் டீட்டெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எத்தனை நாட்கள்ல அது கிடைக்கும் சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் டே முதல் நாள்லயே நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. முதல் நாள்ல 1:2 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.9%, அதாவது ரெஃபரல் ரிவார்டு இல்லாம இந்த கால்குலேஷன் நடந்திருக்கு. ஸோ 223 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கிடைச்சிடும். இல்ல சார் 2வது நாள்ல தான் நமக்கு வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு 0.80% வீதம் நமக்கு கிடைக்கும். ஸோ 250 நாள்ல அந்த 200% கிடைக்கும். சார் 3வது நாள்ல தான் குவாலிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த 1:2 0.70%, 286 நாள்ல 200% நமக்கு கிடைச்சிடும். இல்ல சார் 4வது நாள்ல குவாலிஃபைட் ஆயிருக்கு 1:2 அப்படின்னா 0.60%, 334 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்டு கிடைச்சிடும். சார் 5வது நாள்ல தான் எனக்கு வந்து 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40%, 500 டேஸ், சாரி 400 டேஸ்ல நமக்கு கிடைச்சிடும். அதே 6வது நாள்ல நமக்கு 1:2 குவாலிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா 0.40%, 500 நாள்ல நமக்கு 200% கிடைக்கும். அதே 7வது நாள்ல 1:2 குவாலிஃபைட் ஆயிருக்கு அப்படின்னா நமக்கு 0.30% ஏர்லிபேர்ட் ரிவார்டு மட்டும். ஸோ அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 667 நாட்கள்ல 200% கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கீங்க, இதை விட இன்னும் விரைவாக நீங்க எடுக்க முடியும். அது எப்படி தெரியுங்களா? உங்களுடைய டீம் ரெஃபரல் ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 20 லெவலுக்கும் சிஸ்டம் ரெஃபரல் ரிவார்டு தராங்க. ஸோ அந்த கால்குலேஷன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதுல இருந்து பாதியாக மாறலாம், இதுல இருந்து கால்வாசியாக மாறலாம், இதுல இருந்து 10% கூட மாறலாம். 10 நாளையில கூட அந்த 200% நீங்க எடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஸ்பீட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏர்லிபேர்ட். புரிந்து கொள்ளுங்கள், ஏர்லிபேர்ட் பிளான் பிரசன்டேஷனை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் சக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டிசைனை நீங்க மைண்ட் பண்ணிக்கங்க. இப்படிதான் வரும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பார்ட்னர்கள் இருந்தாலும் சரி, எத்தனை முறை ஃபார்மிங் பண்ணியிருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஃபார்மிங்கும் 1:2 மேட்ச் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உங்களுக்கு கீழே 4 பேர் தான் இருக்காங்க சார், உங்களுக்கு கீழே 4 பேர் தான் இருக்காங்க, 20 பேர் இன்னும் நான் கொடுக்கல அப்படின்னா கூட இங்க நான் சொல்ற பிளானை சரியா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 பேர் 100 பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1:2 பேர் மேட்ச், 1% உங்களுக்கு ரிவார்ட்.
சார் ரெண்டாவது இருக்கிறவரும் 100 பண்ணிட்டாரு சார், நீங்க ஒரு 100 மட்டும் ஆட் பண்ணுங்க. சோ ரெண்டாவது பேர் மேட்ச் ரெடி. இப்ப உங்ககிட்ட இருக்கக்கூடிய 4 பேரும் என்ன பண்ணிருக்காங்க, 100 ஃபார்மிங் பண்ணிருக்காங்க. 2 பேர் மேட்ச். அப்ப ரெண்டாவது பேருக்கு எவ்வளவு? 0.9. ஏன் ஃபர்ஸ்ட் பேருக்கு 1%, ரெண்டாவது பேருக்கு 0.9 அப்படின்னா, இங்க இருந்து வரக்கூடிய ரெஃபரலும் அங்க இருக்கக்கூடிய ரெஃபரலும் ஃபர்ஸ்ட் பேரிங்க்கு தான் அது கனெக்ட் ஆகும். இது ஆரம்பத்துல இருந்து உண்டான விஷயம். ஃபர்ஸ்ட் பேர் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெஃபரல் ரெண்டாவது பேருக்கு வந்துடும். ஓகே, சூப்பர் சார். இப்ப நான் 4 நபர்களை கொடுத்துருக்கேன். இவங்க 2 பேர் 4 பேர் 100 பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு 2 பேர். இப்ப 3வது பேர் மேட்ச் பண்ணணும்னா மீண்டும் 2 நபர்கள் இருந்தா மட்டும்தான் எனக்கு அந்த பேர் மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 நபர்கள்ல யாராவது ஒரு நபர்கள் ஒரு 100 பண்றாரு, இன்னொரு நபர்கள் ஒரு 100 பண்றாரு அப்படின்னா 3வது பேர் மேட்சிங் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த இவங்க வந்து ஏ, இவங்க பி அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு பி, இங்க சி டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏ பி சி டி 4 பேர். ஓகேங்களா? சோ அப்ப இந்த ஏ வந்து ஒரு 100 பண்ணிட்டாரு, இந்த டி ஒரு 100 பண்ணிட்டாரு. நீங்க ஒரு 100 பண்ணீங்கன்னா இன்னொரு பேர் மேட்ச் ஆயிடும். இந்த பிஎஸ்சியும் ஒரு 100 பண்ணிட்டாங்க, இன்னொரு பேர் மேட்ச் ஆகும். திரும்ப இவங்க 100 பண்றாங்க, இன்னொரு பேர் மேட்ச் ஆகும். ஒரு 4 நபர்கள் வச்சு கூட ஒரு 10, 20, 100 பேர் மேட்சிங்களை நீங்க உருவாக்க முடியும். அப்ப 20 பார்ட்னர்களை டைரக்டா நான் ஏன் கொடுங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய டெய்லி இன்கம் குறைந்தது $100 இருந்து $500 சர்வ சாதாரணமாக நீங்க சம்பாதிக்க முடியும் சார். வெறும் $100 அவங்க டிராவல் ஆனா கூட போதும். இப்ப நம்ம ஆலிபேடர் ரிவார்டுக்கு முன்னாடி கிரிட்டீரியாவை ஃபாலோ பண்ணியிருந்தோம். கிரிட்டீரியால நம்ம என்ன பண்ணியிருந்தோம், கிரிட்டீரியா 2 வரணும்னா ஈச் ஒன் பர்சன் $500 சொல்லியிருந்தோமா? அப்ப இந்த இடத்துல நம்ம 100 மட்டும் தானே கொடுத்திருக்கோம். அப்ப 5 பேர் மேட்சிங்க்கு உண்டான 500 பண்ணலாம் இல்லையா? அதே கிரிட்டீரியா 3ல $1000 ஈச் ஒன் பர்சன், மேல ஒரு 1000, கீழே ஒரு 10 பேர் 1000 சொல்லியிருந்தோமா? சோ அப்ப 10 மேல 1000 போட்டிருந்தோம், கீழே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ண வச்சோம் அப்படின்னோம்னா அந்த இடத்துல நமக்கு 10 பேர் மேட்ச் ஆகும். அப்ப 4வது கிரிட்டீரியாவில் 2500, கீழே 15 பேர் 2500 கொடுத்துருந்தோம். அதே விஷயத்தை இங்க ஃபாலோ பண்ணணும்னா நமக்கு எத்தனை பேர் மேட்சிங் ஆகும்? 5வது கிரிட்டீரியாவில் நம்ம ஒரு $5000, கீழே 20 பேர் $5000 நம்ம பண்ண சொல்லியிருந்தோம். சோ அதே விஷயத்தை இப்ப இந்த 1:2ல பண்ணுனா நமக்கு எவ்வளவு பேர் மேட்சிங்? மினிமம் 50 பேர் மேட்சிங்லாம் சர்வ சாதாரணமாக நமக்கு கிடைக்கும். 50 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு பேருக்கு நீங்க $1 கால்குலேஷன் பண்ணுங்க, கிட்டத்தட்ட $50. ஒரு நாளைக்கு $50, ஒரு மாசத்துக்கு $1500 இன்ட்டு 95 போட்டீங்க அப்படின்னா 1,35,000 ரூபாய் வரும் மாசம் இன்கம். அப்ப $100 2.5 லட்சம் ரூபாய் வரும். அப்ப கணக்கு போடுங்க, $500 பர் டே நீங்க சம்பாதிக்க முடியும் அப்படின்னா இது ஆலிபேடல மட்டும்தான் சாத்தியம். அது இந்த பிவிசி மெட்டால மட்டும்தான் சாத்தியம். ஏன் நம்ம அதை செய்யக்கூடாது? ஈச் ஒன் பர்சன் $100 செல்ஃப் ஃபார்மிங் கான்செப்ட். டெய்லி 500 அப்படின்னா மாசத்துக்கு $15,000, குறைஞ்சது ஒரு 13,50,000 ரூபாய் பர் மந்த் இன்கம். இது முடியும், இது சாத்தியம், இது நடந்துட்டு இருக்கு, இது நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நடக்க போகுதுன்னு நான் சொல்லல, நடந்துகிட்டு இருக்குது. இப்ப லைவ்ல ஸ்டில் நாவ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது சாத்தியம். மில்லியனர்ஸ் ஆகிறது சாதாரண விஷயம் இல்ல. ஆனா நம்மள எல்லாம் மில்லியனர்ஸ் ஆக்கிய தீர்வன் முடிவு பண்ணிருக்காரு பாருங்க டாக்டர் டேனியல் ஜான்சன். அவருக்கு தான் மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு மாதம் 10 லட்சம் 15 லட்சம் நீங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதை மணி மேனேஜ்மெண்ட்ங்கிற முறையில நம்ம லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 15% நம்மளுடைய யூசர் வேலட்ல இருக்குது, 60% ரீஃபார்மிங் பண்ணுங்க, 25% நீங்க உங்களுடைய செலவுக்கு பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மில்லியனர்ஸ் அப்படிங்கிற கோல் செட்டிங்ல இருந்து நீங்க மாற்றமே இல்லை, நீங்க ஜெயிச்சே தருவீங்க. ஏன்னா இந்த பிளான் அப்படி, இந்த பிளான்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படி.
இதை சரியா பயிற்சி எடுத்து சரியா ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சரியா பிரசன்டேஷன் பண்ணுங்க, சரியா ப்ரமோட் பண்ணுங்க. இது எல்லாமே நீங்க முறையா செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்க அத்தனை பேரும் மில்லினஸ் அப்படிங்கிறது சர்வ நிச்சயம். இன்னைக்கு நீங்க 10 பேர் வந்திருக்கலாம், 12 பேர் வந்திருக்கலாம், எனக்கு அதை பத்தில கவலை கிடையாது. ஆனா இங்க வந்திருக்க அத்தனை பேரும் மில்லினஸ் ஆகணும். அது ஒண்ணுதான் எனக்கு கோல் செட்டிங். எனக்கு 100 பேர் வேணும், 500 பேர் வேணும், 1000 பேர் வேணும், ஒரு கூட்டத்தில் தான் நான் பேசுவேன் அப்படின்னு நான் சொல்லல. என்னை நம்பி நீங்க ஒரு 10 பேர் 15 பேர் வந்திருந்தாலும் சரி, இந்த 15 பேரும் தொடர்ந்து வாங்க. நீங்க அத்தனை பேரும் மில்லினஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். அதுக்குண்டான பயிற்சியும் முயற்சியும் என்னால் முடிந்தவரை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். உங்களோட சேர்ந்து நானும் டிராவல் பண்றேன். அப்ப மில்லினஸ் ஆகும்போது நீங்க மட்டும் இல்ல, நானும் உங்களோட சேர்ந்து மில்லினஸ் ஆகுவேன். சோ அப்ப நினைச்சு பாருங்க, நம்ம அனைவரும் ஒன்று கூடி வாழ்றோம். இதுக்கு பேர் தான் சார் வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். சோ வாருங்கள், அனைவரும் இந்த பிவிசி மெட்டாவில் மிகப்பெரிய அளவில் மில்லினஸ் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்டை அடைவோம் விரைவு. அதே போல நம்மளுடைய உண்டியல் அப்படிங்கிற வேலட்ல குறைந்தது 1 லட்சம் பிவிசி மெட்டாவை சேமிச்சு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தினம் ஒரு பிவிசி மெட்டான்னு சொன்னா கூட ஒரு 10 வருஷத்துல அதனுடைய பல கோடி ரூபாய் வருமானம்னு சொல்லிட்டேன். அதே 1 லட்சம் பிவிசி மெட்டா சேர்த்து வச்சிருக்காங்க, நிறைய பேர் வச்சிருக்காங்க. அப்ப அவங்ககிட்ட என்ன பணம் இருக்கு? மில்லியனர்ஸ் கோல் செட்டிங் அதுவே ஆயிடுச்சா? சோ புரிந்து கொள்ளுங்கள், என்னைக்கு விலை குறைவா இருக்கோ அன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறவங்க நீங்களா இருக்கும். இன்னைக்கு மகிழ்ச்சி விலை குறைவா இருக்கு அப்படின்னா டோன்ட் வெரி, கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்களால இப்பதான் இத்தனை காயினை வாங்க முடியும். நாளைக்கு ஒரு காயின் $1 ரீச் பண்ணா கூட உங்களால ஒட்டுக்க 1000 காயின் வாங்க முடியாது. $1 ஒரு பிவிசி மெட்டா வந்துச்சுன்னா கூட 1000 காயினை ஒட்டுக்காக உங்களால பை பண்ண முடியாது. தப்பா நினைக்காதீங்க, எல்லாத்தாலையும் முடியாது, அவ்வளவுதான். ஒரு சிலரால முடியும். அப்ப இன்னைக்கு எவ்வளவு ரேட்டு குறைவா இருக்கு சார்? எல்லாமே 10 ரூபாய் 9 ரூபாய் இந்த ரேஞ்சு கீழே இறங்கிட்டு இருக்கு சார். அப்ப இந்த டைம்ல நம்ம நிறைய பிவிசி மெட்டாவை நம்ம உண்டியலுங்கிற வேலட்ல சேமிச்சு வைங்க. அடுத்ததா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? ஃபார்மிங்க ப்ரமோட் பண்ணுங்க. ஃபார்மிங்க நீங்களும் பண்ணுங்க. ஒரு பேர் மேட்சிங் ஆகுதா, உடனே ஒரு $100 கொடுத்து அந்த 1:2 நீங்க கேட்ச் பண்ணுங்க. எத்தனை பேர் மேட்சிங் வந்தாலும் அந்த 1:2 நீங்க மேட்ச் பண்ணி நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணுங்க சார். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் சார், ஒரு குறிப்பிட்ட தொகை சேர்க்கிற வரைக்கும் தான் சார் உங்களுக்கு சிரமம். நீங்க வேணா யோசனை பண்ணி பாருங்க, எப்படியோ போராடி கஷ்டப்பட்டு 1 கோடி ரூபாய் சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை உங்களால நீங்க நினைச்சாலும் அழிக்க முடியாது. ஏன்னா அது கஷ்டப்பட்டு உருவாக்கின பணம் இல்லையா? சோ அதனால அந்த பணத்துக்கு உண்டான சரியான ரெஸ்பெக்டை நீங்க கொடுப்பீங்க. அந்த பணம் 1 கோடி 2 கோடியா மாறும், 2 கோடி 20 கோடியா மாறும், 20 கோடி 200 கோடியா தான் மாறுமே தவிர என்னைக்கு 0 ஆகாது. உங்களுடைய கான்செப்ட் அவ்வளவுதான். நீங்க என்ன பண்ணணும் தெரியுங்களா? பிவிசி மெட்டாவில நல்ல பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, நிறைய நபர்களுக்கு வாய்ப்பை கொடுங்க. கொடுக்கிற இடத்துல இருக்கிறீங்க, கொடுக்க மறந்துடாதீங்க. அதே போல அனைவரையும் சம்பாதிக்க வைங்க. அனைவரும் சம்பாதிக்கணும். உங்களை நம்பி வரக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் படித்தவர்கள் படிக்காதவர்கள், நிறைய நான் படிச்சிருக்கேன், நிறைய அறிவு எனக்கு இருக்கு, நிறைய பணம் இருக்கு, நிறைய திறமைகள் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை சார். உங்களை நம்பி வரக்கூடிய ஒரு நபரா இருந்தாலும் அவரை நீங்க வாழ வைத்து வாழ்வோன்ற கான்செப்ட்ல கொண்டு வாங்க. அப்ப நிறைய பேர்த்தை வாழ வைத்தீங்க அப்படின்னா போதும், அவங்களும் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு அவங்களுடைய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும். மற்றவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம், நம்ம பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட அருமையான ஒரு கான்செப்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. நல்ல பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணுங்க, அனைவரும் வெற்றி பெறலாம்னு சொல்லிட்டு இன்றைய செஷன் நான் கம்ப்ளீட் பண்றேன். சோ டைம் ஓவரா இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்க மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். உங்களுடைய சந்தேகங்கள் என்னைக்கு கிளியர் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்க ரூட் கிளியர் ஆகும். இல்ல உங்களுக்கு எந்த சந்தேகம் இல்லை சார், நான் கிளியரா இருக்கேன், நான் உங்களுடைய ட்ரைனிங் எனக்கு பர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னா அடுத்த உங்களுடைய கோல் செட்டிங்கை பத்தி 1 நிமிடம் பேசிட்டு வைண்ட் அப் பண்ணலாம். ஓகேங்களா? சோ பேச வாங்க, அனைவருக்கும் பேச வாய்ப்பு இருக்கு, வாங்க பேசலாம். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு அன்போடு விடைபெறுகிறேன். வாருங்கள் பேசலாம்.
சார் காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். பிரைட் நாகராஜன் சார், ஈரோடு. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். மீட்டிங் எல்லாம் தெளிவாக புரிகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து எல்லாம் கற்றுக்குறோம் சார். இந்த பிவிசி மெட்டா சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒரு 2500 இருந்தாவே சீடு பார்ட்னர் ஆகலாம்னு சொல்றீங்க. ஒரு 12,000 இருந்தாவே நம்ம சீடு பார்ட்னர் தான் எல்லாம் காயினும் வாங்கி வச்சிடலாம். 200 காயின் 300 காயின் வருதுங்கிறீங்க. சீடு பார்ட்னர் ஆகிடலாம். மூணையுமே நம்ம ஃபார்மிங்கும் பண்ணிடலாங்க சார். இது மாதிரி பிளானை தெளிவாக ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்கள் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் சார். இந்த உண்டியல் என்று சொல்லியிருக்கீங்க. உண்டியல்னு காயினை சேர்த்து வைக்க சொல்லியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு ஒரு காயினை 10 காயினை சேர்த்து வைக்கிறோம். ரொம்ப விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் 8 ரூபா 10 ரூபாய்க்கு வைக்கிறோம். அன்னைக்கு ஒரு ஐடி என்னுடைய ஐடி நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு காயின் வைக்க சொன்னாங்க. இன்னைக்கு 210 காயின் 220 காயின் வைக்க சொல்லியிருக்காங்க. நாளைக்கு ஒரு 1000 காயின் வைக்க சொல்லிட்டாங்க ஒரு வேலட்டில். என்னுடைய 5 வேலட் என்கிட்ட இருக்குது. அந்த 5 வேலட்டுக்கு 5000 காயின் வேணும். அந்த 5000 காயின் இப்போ கம்மியாக இருக்கிற நேரத்துல நான் வாங்கி வச்சுட்டேன்னா நாளைக்கு மெயின் என்னுடைய வேலட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு 5000 காயின் வைக்கணும்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்து வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிறவங்க எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. அதை செஞ்சுருவாங்க. மீட்டிங்கு வராதவங்க தான் நாளைக்கு வந்து கடைசியில் கேட்பாங்க 500 காயின் வைக்கணும், 1000 காயின் வைக்கணுமா, 5000 காயின் வைக்கணுமான்னு கேட்பாங்க. அப்போ அவங்ககிட்ட காயின் இருக்காது சார். மீட்டிங் வந்து தானே கற்றுக்க முடியும். மீட்டிங்கே வரலையே அவங்க எப்படி வச்சுருப்பாங்க. இப்போ நான் மீட்டிங் வந்து கலந்துக்கிட்டு கற்றுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிட்டு காயினை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சுட்டு இருக்கிறோங்கிறது ரொம்ப சந்தோஷமான செய்தி சொல்லியிருக்கீங்க. நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கற்றுட்டு இருக்கோம். டெய்லி மீட்டிங் வரோம். மீட்டிங்கில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறீங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு நாங்கள் கொஞ்சம் முழுசாக கற்றுக்கல. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கிறது. பயிற்சி முயற்சியும் தான் நல்லா ரெடியாகி இந்த பிசி காயின் வாங்கி வைப்பாங்க. அனைவரும் ஒருத்தம் இது கற்றுக்கலாம் சார். இந்த எனக்கு வந்து 2019 இந்த பேல்மீனில் கொண்டாந்து அறிமுகம் பண்ணிச்சது என்னுடைய வெங்கடேஷ், இன்னைக்கு லீடர் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான் என்னை அறிமுகம் பண்ணிச்சாங்க. இன்னைக்கு வரலும் நல்ல முறையில் தான் போயிடுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா உண்டான பிசி மற்ற டாலரை காயினாகவும் என்கிட்ட இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான். அதனால இந்த மீட்டிங் ரொம்ப தெளிவாக இருக்குது. புரிஞ்சுக்கலாம், வந்து கற்றுக்கலாம். இந்த உண்டியல் வேலை மறந்துடாதீங்க. பயிற்சி முயற்சி இருந்தால் அனைவரும் கற்றுக்கலாம். மீட்டிங் வாங்கன்னு சொல்லி நீங்கள் நல்ல வாய்ப்பு கொடுக்குறீங்க இதை பேசுறதுக்கு. இது நல்ல பிளானாக போயிட்டு இருக்குதுங்க சார். அனைவருக்கும் 1 லட்சம் பிசி மெட்டா நிச்சயம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என் லீடர் வெங்கடேசன் அவர்களுக்கும் எனக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெரிய நன்றி. வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். விரைவில் நீங்களும் 1 லட்சம் பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டியலுங்கிற வேலட்ல சேமிக்கிறது சர்வ நிச்சயம். ஏன்னா அதுக்குண்டான முயற்சியை நீங்க கரெக்டா பண்ணிட்டு இருக்கீங்க. தினந்தோறும் அந்த பிவிசி மெட்டாவை நீங்க பை பண்ணி உள்ள ஆட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. வாருங்கள், நீங்களும் மில்லியனர்ஸ் ஆகுவது சர்வ நிச்சயம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சோ அடுத்த பார்ட்னர், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்க மைக் ஆன் பண்ணலாம். பிவிசி மெட்டா உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். ஈரோடு பரமசிவம், வணக்கம் சார். வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த இதை பத்தி ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. இதை வந்து யாருமே ஒருத்தர் புரிஞ்சுக்கலைன்னா அதை வந்து யார் புரிஞ்சுக்க முடியாது, அது வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தெளிவா விளக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த விளக்கத்தை ஏத்துக்க முடியலைனாக்கா மீட்டிங்க்கு வந்தா தான் ஏத்துக்க முடியும். ஏன்னா மீட்டிங் வராதவங்க இதுல வந்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் குறைவு. அதனால அடிக்கடி மீட்டிங்ல வந்து டெய்லி கலந்துக்கிட்டே இருந்தா தான் நமக்கு தேவையான செய்திகள் கிடைக்கும். அதை வச்சு நாம எல்லா காரியங்களையும் நடத்த முடியும். இப்போ உண்டியல் வேலைட்டுங்கிறது வந்து ஒரு சேமிப்பு. குழந்தைகிட்ட இண்டியல் கொடுத்து ஒரு காசு 10 காசு போட்டு போய் 10 காசு போட்டு போயின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரியான இது. இந்த 10 காசு வந்து நாளைக்கு 10,000 ரூபாயா மாறும். அந்த மாதிரி தான் இதுவும் உண்டியலுங்கிறது. அதனால இந்த உண்டியல் வீலட்டை எல்லாருமே பயன்படுத்தும் மாதிரி பிவிசி மெட்டாக்காரரை கேட்டுக்கொள்வார்கள். வணக்கம், நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அந்த உண்டியல் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிதலை கொடுத்திருக்குது. மகிழ்ச்சி. இது அனைவருக்குமே அது புரியும். சோ பேசுறதுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. கண்டிப்பாக அதுல இருந்து விடைபெறுவாங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பரமசிவம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஸோ அடுத்த பார்ட்னர் சார். வணக்கம் சார், நான் வடிவேலு சார். வடிவேல் சார், வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். காலை உற்சாகமான காலை வணக்கம் சார். நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாள் எங்களுக்கு வந்து ஒரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா நாங்களும் ஒரு புரிதலா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அனைத்து பிவிசி மெட்டா வந்த உறுப்பினருக்கு அனைவருக்கும் ரொம்ப கோடான கோடி நம்பி நன்றி. காலையில வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது, வராதவங்களுக்கு அவைய நாளைக்கு வருவாங்க கண்டிஷனா அப்படிங்கிறது நாம ஒரு நம்பிக்கை. சார் கேக்குங்களா? கண்டிப்பா
கேக்குது சார். டவர் வராதவங்களுக்கு விட்டு நாளைக்கு விட்டு வருது வருவாங்க. சார். பரவாயில்ல, சூப்பர் கண்டிஷனா சார், சூப்பர். கண்டிஷனா சார். அது கண்டிஷனா புரிதல். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை இருக்கும், அதையும் கொஞ்சம் இது நானும் ஒரு ஒர்க்கில் இருக்கிறனால நாமளும் கொஞ்சம் கொஞ்சம் சரியாக நானும் ஒரு அட்டன் பண்ணி முழுமையாக கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வேலை தடுங்களாவே இருக்கிறது. அதனால என்ன பண்றது, நாமளும் கொஞ்சம் இதுதானே பண்ணி ஆகணும். கண்டிப்பாக நீங்க அந்த புரிதலோட இதை செயல்படுத்துறீங்க. கண்டிப்பாக உங்களால வெற்றி அடைய முடியும். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார், நன்றி. டியர் பார்ட்னர்ஸ், அடுத்த பார்ட்னர்ஸ் பேச வரீங்களா? இதே கேள்விகள் இருந்தாலும் இங்க கேட்கலாம். இல்ல எனக்கு தெளிவா இருக்கு சார், எனக்கு எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லை, நான் தெளிவா இருக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா விட்டுறேன். வெங்கடேஷ் சார், வாங்க. எனக்கு ஒரு ஈரோடு doubt. தங்கவேல் சார், வெல்கம். வணக்கம். இப்ப நேற்றைக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு டவுட் அதே சம்பந்தமா. சொல்லுங்கண்ணா. அதாவது செகண்ட் பேர் வந்து இப்ப 7 நாள் 8 நாளைக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா கூட 0.9% கிடைக்கும் அப்படிங்கிறது நேற்றைக்கு தெளிவு சொன்னீங்க இல்லையா? எஸ், ஆமாங்க. இப்ப வந்து நம்ம ஒரு பேர் போட்டதுக்கு அப்புறம் அடுத்த பேர் வந்து 2வது நாள் 3வது நாள் 5வது நாள் 6வது நாள் போற போது நம்மளுக்கு பர்சன்டேஜ் வந்து ரிவார்டு குறையுது இல்லைங்களா? இல்ல அந்த இடத்துல நம்ம புரிதல் என்ன பண்றோம்னா, இப்ப நீங்க $100 நீங்க மட்டும்தான் பண்ணிருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்கள் பண்ணல. அப்படின்னா மட்டும்தான் அவங்க 2 பார்ட்னர்ஸ் என்னைக்கு பண்றாங்களோ அன்னைக்கு இருந்து அந்த கால்குலேஷன் ஆகும். சரி, இப்ப அந்த நீங்க ஆல்ரெடி சொல்லுங்க. இல்ல, நாம ஒரு பேர் மேட் போட்டுறோம். ஃபர்ஸ்ட் வந்து போட்டாச்சு. செகண்ட் பேர் மேட் அவங்க வந்து 2வது நாள் 3வது நாள் போடுறத 8வது நாள் 9வது நாள் போட சொன்னோம்னா அந்த 0.9% கிடைக்கும்ல சார்? கிடைக்கும். ஏன் நாம அதை இழக்கணும் சார்? நீங்க என்னைக்கு நீங்க போட்டீங்கனாலும் 1:2 ஒரே நாள்ல மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் தான் ஃபர்ஸ்ட் டே. கரெக்ட். சோ உங்களுக்கு அந்த 0.9ங்கிறது கிடைக்கும். 8வது நாள் இல்ல 10வது நாள் போட்டாலும் சரி, இல்ல நீங்க போட்டு அடுத்த செகண்ட் டே போட்டாலும் சரி, அந்த 0.9ங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப அவங்க போடுறவங்க வந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் போடுற போதுதான் குறையுது அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் பேர் மேட் போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் பேர் மேட் வந்து அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாள் போட்டாலே பெர்சன்டேஜ் குறையுது இல்லைங்க? ஆமா சார், அவங்க வந்து இந்த ஆஃபர் அப்படிங்கிறது அதுக்குதான் 7 days கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேல நீங்க 1:2 பண்ணி இருந்தால் உங்களுக்கு 0.9, அதாவது ஏலிபேடோட இது 0.70. இப்ப அவங்க சொன்ன டேட்டுக்கு நம்ம அவங்க பண்ணல, மேட்ச் ஆகல, 1:2 மேட்ச் ஆகல. அப்ப 2வது நாள் மேட்ச் ஆகும் போது நமக்கு 0.60 மாறுது. அதே 3வது நாள் மேட்ச் ஆகுது அப்படின்னா 0.50. அப்ப எத்தனை நாள் தள்ளி போகுதோ அத்தனை 10% நமக்கு லாஸ் ஆகுது. அப்ப லாஸ் வரக்கூடாது அப்படின்னா நாம போட்டு மெயின்ல போட்டு அவங்க டிலே பண்ணாதான் அந்த பர்சன்டேஜ் குறையுது. புரியுதுங்க நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதுங்களா? $100 இப்ப தங்கவேல் சார் 100 போட்டாரு, தங்கவேல் சார் 100 போட்டாரு. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 இன்னைக்கு போடல. இன்னைக்கு நீங்க 100 போட்டுட்டீங்க, ஆனா 2 பேர் 100 போடல. அப்ப அவங்க எத்தனாவது நாள்ல போடுறாங்க? நீங்க 100 போட்டதுல இருந்து கணக்கு இன்னைக்கு போட்டீங்களா, இன்னையில இருந்து எத்தனாவது நாள் அந்த 2 பார்ட்னர்கள் 100 போடுறாங்களோ அன்னைக்கு என்ன ஏலிபேர்டோட ரிவார்டோ அதுதான் நமக்கு கிடைக்கும். சரி, 7வது நாள் போடுறாங்க, 40% கிடைக்குது இல்லைங்களா? 0.40% கிடைக்குது. அதுக்கப்புறம் 10வது நாள் மறுபடியும் ஒரு ஃபார்மேட், என்னோட செல்ஃப் ஃபார்மிங்ல 100 மறுபடியும் பார்ட்னர்ஸ் 100 போடுறாங்க அப்படின்னா 0.9% கிடைக்குமா? 0.9 தான் கிடைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபார்மிங்ல டிலே ஆனா பர்சன்டேஜ் குறையும். இப்ப அதுக்கு இன்னொரு வழி நீங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம்?
இப்ப 7வது நாள் தான் அந்த 2 பார்ட்னர் 100 பண்றாங்க. ம் ஆனா நீங்க பண்ணி 7 நாள் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றீங்க, இன்னொரு 100 மட்டும் உங்க பேர்ல செல்ஃப் ஃபார்மிங்ல அடிச்சிட்டீங்கன்னா ம் அந்த 7வது நாளே முதல் நாளா மாறிடும் உங்களுக்கு. அதான் அந்த ஃபர்ஸ்ட் போட்டது வந்து ஆர்டினரி ஃபார்மிங்ல போகும், செல்ஃப் ஃபார்மிங் 20ல போகும், 0.20ல போகும். போகும். இப்ப 2வது பண்ணக்கூடிய 100 வந்து உங்களுக்கு ஏர்லி பேர்டுல ஃபர்ஸ்ட் டேல மேட்ச் ஆயிடும். கிளியருங்களா? தேங்க்யூ. மகிழ்ச்சி. நீங்க கேட்ட கேள்வி நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்விதான். ஆனா பரவாயில்ல, நீங்க கேட்டதுனால அவங்களுக்கு அந்த புரிதல் கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி. சரி. அதே போலதான் ஒவ்வொருத்தருக்கு கொஸ்டின் கேளுங்க. கேட்டீங்கன்னா தான் இன்னொருத்தருக்கு புரியும், உங்களுக்கும் புரியும். சோ அண்ணன் தங்கவேல் சார் சொன்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேள்வி கேட்க கேட்க தான் நிறைய பதில் கிடைக்கும். மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சோ அடுத்த பார்ட்னர் பேச விரும்புறவங்க உடனடியா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். மில்லினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங்கோட நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாத்தியமா சார் அப்படின்னு நிறைய பேர் வெளியே இருந்து கேள்வி கேட்கறாங்க. சோ உள்ள வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு எத்தனையோ பிசினஸ்ல எவ்வளவோ லாஸ் சார். நிறைய பிசினஸ் பார்த்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய ட்ரேடிங்ல விட்டுருக்கோம், ஃபாரெக்ஸ்ல விட்டுருக்கோம், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் விட்டுருக்கோம், கமாலிட்டி, ஈக்விட்டி, அதாவது என்ன சொல்றது, எல்லாத்துலயும் தோல்விகளை சந்திச்சிருக்கோம். ஆனா தோல்விகளை சந்திச்சிருந்தாலும் அந்த பிசினஸ் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம பிவிசி மெட்டால இது வரைக்கும் நம்ம தோல்விகளே சந்திக்கல. அப்ப ஏன் இந்த பிசினஸ் நம்ம இன்னும் குரோ பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கறத எனக்கு தெரியல. ஆனா மில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி நடக்கும் தெரியுங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், பிவிசி மெட்டா விலை குறைவா இருக்கும் போது கொஞ்சம் அதிகமா சேமிச்சு வைங்க, பிவிசி மெட்டா விலை உயரும் போது ஒரு பிவிசியாவது சேர்த்து வைங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப ஒரு 5000 பிவிசி மெட்டா சேர்த்து வச்சிருந்தா கூட 10 வருடம் கழிச்சு கண்டிப்பாக அது ஒரு 30 to 40 கோடி ரூபாய்க்கு உண்டான சொத்தா மாறும். 1 லட்சம் பிவிசி மெட்டா சேர்த்து வச்சிருந்தா அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு மாறும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், நம்மளுடைய பிவிசி மெட்டா எப்படி சார் விலை உயரப்போகுது நீங்க இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? இதே பிட்காயின் அன்னைக்கு வரும்போது விலை குறைவு, இன்னைக்கு விலை அதிகம். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய குவான்டிட்டி கம்மி. 2வது, அது வெளியே இல்ல, எல்லா மக்கள்கிட்டயே போயிருக்கு. சோ அதனால வாண்டட் அதிகமாயிடுச்சு, விலை ஏறிடுச்சு. நம்மளுடைய பிவிசி மெட்டா இன்னும் 1 லட்சம் பார்ட்னர்ஸ் உள்ள வர வரைக்கும் தான். இன்னும் 1 லட்சம் பார்ட்னர்ஸ் வந்துட்டாங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னரும் இப்பவே குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட பிவிசி மெட்டாவை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ தலைக்கு ஒரு 5000 பிவிசி மெட்டா எடுத்து வச்சா கூட 3 லட்சம் இன்ட்டு 5000 பிவிசி ஈக்குவல் டு ஒரு 150 கோடி காயின் அங்க க்ளோஸ். அப்ப 150 கோடி காயின் க்ளோசிங் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க பிவிசி மெட்டாங்கிறதே இருக்காது. அப்ப பிவிசி மெட்டா மெட்டாவர்ஸுக்கு தேவைப்படுது. எல்லா மெட்டாவர்ஸ் டெக்னாலஜிக்கும் பிவிசி மெட்டா தேவைப்படுது. அப்ப என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்சேஞ்சில் போய் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப பையிங் பண்ணும்போது அந்த எக்ஸ்சேஞ்சில் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த பிவிசி யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் கோடீஸ்வரர்ல மில்லியனர்ஸ் அப்படிங்கிறது நிச்சயம். இது விரைவில் நடக்கும். கிட்டத்தட்ட 1.95 லேக்ஸ் பிவிசி மக்கள் வந்துட்டாங்க. 1,95,000 பிவிசி மக்கள் வந்துட்டாங்க கம்யூனிட்டியில. 2 லட்சம்லாம் இந்த மாசம் ரீச் ஆயிடும். சோ விரைவில் இன்னும் 1 லட்சம் பிவிசி பார்ட்னர்ஸ் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம பிவிசியோடைய மாற்றமே வேற லெவல்ல இருக்கும். அதனால இப்ப எவ்வளவு குறைவா இருக்குன்னு நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. இந்த டைம்ல தான் நீங்க நிறைய பிவிசியை சேமிச்சு வைக்க முடியும். மீண்டும் சொல்றேன், $1 வந்தா கூட நம்மளால 100 பிவிசி வாங்க முடியாது. நிறைய பேர்த்தால வாங்க முடியாது. எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, என்னால முடியும்னு கூட நிறைய பேர் சொல்லலாம். ஆனா 99% வாங்க முடியாது. ஆனா இன்னைக்கு விலை குறைவா இருக்கும் போது நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்க. 1 லட்சம் பிவிசி எல்லாம் சர்வசாதாரணமா வாங்கலாம். அப்ப புரிஞ்சு கொள்ளுங்க, இன்னைக்கு விலை குறைவா இருக்குன்னா மகிழ்ச்சியோட அந்த பிவிசியை வாங்கி வச்சுக்கீங்க. 2வது, ஃபார்மிங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானங்கள் கிடைக்கும். நான் சொல்லிட்டேன், 50 பேர் மேட்சிங் பண்ணுனாவே உங்களுக்கு $50 கிடைக்குது அப்படின்ட்டு. 100 பேர் மேட்சிங் பண்ணா $100, $50 மாசம் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்க ரீச் பண்ண முடியும். டெய்லி $50. ஆனா இன்னைக்கு $500, $600, $1000 இன்னைக்கு டெய்லி சம்பாரிச்சிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப அவங்களால முடியும் போது ஏன் உங்களால முடியாது? உங்களாலையும் முடியும். அதுக்குண்டான பயிற்சி முயற்சியை நீங்க கையில் எடுங்க. அதை விட
நம்பிக்கை வைங்க இந்த பிவிசி மெட்டால. கண்டிப்பா நீங்க அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வர முடியும், மில்லியனர்ஸ் ஆகவும் ஆக முடியும். வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையோட வாங்க, பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க, அனைவரும் வெற்றி பெறலாம். ஓகே, இன்றைய செஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். டைம் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் நாளை காலை 5:30 சந்திப்போம். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா ஒன்றில் சேமிக்கிறது சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.